ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான சாம்பார் செய்வதற்கு முதலில் ஒரு கப் பாசிப்பருப்பை மிதமாக வறுத்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு கப் பாசிப்பருப்பை மிதமான தீயில் 2 நிமிடம் வறுத்து கொள்ள வேண்டும். வாசம் வரும் வரை வறுக்க வேண்டும். இந்த அளவு பாசிப்பருப்பு வறுபட்டதும் இதனுடன் ஒரு கப் துவரம் பருப்பு சேர்க்க வேண்டும். இந்த அளவு துவரம் பருப்பு நாம் சேர்க்க வேண்டும். துவரம் பருப்பு போட்டு நாம் 1.5 டம்ளர் தண்ணீர் ஊற்றி பருப்பை வேக வைக்க வேண்டும். இதனுடன் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் பெருங்காயத்தூள் சிறிது போட்டு நாம் குக்கரில் 3 விசில் வைத்து எடுக்க வேண்டும். நாம் கெட்டி பெருங்காயம் இருந்தால் அது ஒரு துண்டு போட்டுக்கொள்ளலாம், வாசமாக இருக்கும். இப்பொழுது மூடி போட்டு 3 சத்தம் வைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாருக்கு இந்த அளவு புளியை தண்ணீர் ஊற்றி வைத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாருக்கு தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், காய்கறி, தக்காளியை நாம் நன்றாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். வெங்காயம், காய்கறிகளை இப்படி பொடியாக நறுக்கி கொண்டு இப்பொழுது நாம் சாம்பாருக்கு தாளித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நன்றாக வெந்து வந்துவிட்டது. பருப்பு இப்படி குழைவாக வெந்தால்தான் சாம்பார் மிக ருசியாக இருக்கும். கெட்டியாக இருப்பதால் நாம் இதனுடன் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி கரைத்து கொள்ளலாம். கரைத்து வைத்துள்ள பருப்பில் நாம் புளி தண்ணீரை ஊற்றி வைத்து விடலாம். இப்பொழுது காய்கறிகளை நாம் வேறு ஒரு குக்கரில் தாளித்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, உளுந்து, ஜீரகம் போட வேண்டும். கடுகு பொரிந்ததும் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் காய்ந்த மிளகாய் 1 போட வேண்டும். இப்போது நறுக்கிய வெங்காயத்தை போட்டு விடலாம். வெங்காயம் ஓரளவு வெந்ததும் நாம் கறிவேப்பிலை, தக்காளியை போட்டு விடலாம். தக்காளி போட்டு நாம் நன்றாக வதங்கவும் மற்ற காய்கறிகள் அனைத்தையும் போட்டு விடலாம். காய்கறிகளை போட்டு நன்றாக கிளற வேண்டும். இப்பொழுது குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் நாம் போட்டு விடலாம். சாம்பார் குழம்பு பொடி போட்ட பின்பு நன்றாக காய்கறிகளுடன் மிக்ஸ் செய்து நாம் 1.5 டம்ளர் தண்ணீர் ஊற்றி இதை வேக வைக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாருக்கு தேவையான உப்பை நாம் சேர்த்து விடலாம். நாம் குக்கரில் 2 விசில் வரையும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். காய்கறிகள் நன்று வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிகள் நன்றாக வெந்து வந்துவிட்டது. இப்பொழுது நாம் இதை பருப்புடன் கலந்து விடலாம். வேக வைத்த பருப்புடன் நாம் காய்கறிகளை கலந்து விடலாம். இப்பொழுது ஒரு கொதி வந்தவுடன் நாம் மல்லி, ஜீரகம், காய்ந்த மிளகாய், வறுத்து திரித்த பொடியை 2 ஸ்பூன் கலக்க வேண்டும். இரண்டு ஸ்பூன் வறுத்த பொடி போடுவதால் சாம்பார் மிக ருசியாக இருக்கும். நாம் வறுத்து அரைத்த பொடி போட்டு ஒரு கொதி வரவும் கொத்தமல்லி இலையும் 1 ஸ்பூன் வெல்லமும் போட வேண்டும். இது சாம்பாரின் சுவையை மிக அதிகரிக்கும். நாம் வெல்லம் போட்டு ஒரு கொதி வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். சாம்பாரை நாம் வேறு பாத்திரத்திற்கு மாற்றும் முன் 1 ஸ்பூன் பசும் நெய் ஊற்ற வேண்டும். இது சாம்பாரின் சுவையை மிக அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சுவையில் கமகமக்கும் மணத்தில் சாம்பார் ரெடியாகிவிட்டது. நாம் எப்பொழுதும் செய்யும் சாம்பார் தான். நாம் இப்படி பருப்பு தனியாக, காய்கறி தனியாக வேக வைத்து செய்வதால் சுவை அதிகரிக்கும்.
மேலும் சாம்பார் இறக்கும்போது நாம் வறுத்து திரித்த பொடியை போடுவது வாசனை அதிகரிக்கும். இந்த சாம்பார் இட்லி, தோசை மற்றும் சாதத்துடன் அருமையாக இருக்கும். நாம் நெய் ஊற்றியதால் மிகுந்த மணத்துடன் இருப்பதோடு குழந்தைகளுக்கும் பிடித்தமானதாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.